ரைட். இப்போ நானோ சயின்ஸ் அப்படிங்கிறப்ப 10⁻⁹ மீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா அது நானோ சயின்ஸ். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெக்னாலஜி டெவலப் பண்ணீங்கன்னா அது நானோ டெக்னாலஜி, ரைட். ஸோ இங்கே டெஃபினிஷன் வழக்கம் போல் வி ஹாவ் அ டெஃபினிஷன் ஃபார் எவ்ரி திங். ஓகே, நானோ சயின்ஸ் அப்படிங்கிறப்ப தி ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆன் த ஸ்கேல் ஆஃப் நானோமீட்டர்ஸ். நானோ மீன்ஸ் 1/1000th ஆஃப் அ மீட்டர், தட் இஸ் 10⁻⁹ மீட்டர் அப்படிங்கிறான். ஓகே, ஒரு மீட்டர் 1 பில்லியனால டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்கும், ரைட். 10⁻⁹ கிட்டத்தட்ட அட்டாமிக் ஸ்கேலுக்கு போயிடுச்சு, ரைட். அந்த அளவுக்கு சின்ன பார்ட்டிகல்ஸை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா, ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பண்ணோன்னா அதை தான் நானோ சயின்ஸ்னு சொல்கிறோம், ரைட். ஓகே, இஃப் மேட்டர் இஸ் டிவைடட் இன்டு சச் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் தி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆப்டிக்கல், மேக்னெட்டிக் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச். இப்போ சாதாரணமாக ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீல்னு எடுத்துக்கலாமே. ஸ்டீல் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்டீல் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுக்கு ஒரு கண்டக்டிவிட்டி இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. அதனுடைய மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதே பொருளை உடச்சி குட்டி குட்டியாக போய் அட்டாமிக் லெவலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா, நானோ ரேஞ்சுக்கு போயிட்டீங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி தலைகளாக மாறிடும், டிராஸ்டிக்காக மாறிடும். ஓகே, இப்போ நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் கண்ணால் பார்க்குற ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதை சின்னதாக எடுத்துக்கிறப்ப, நானோ ரேஞ்சில் எடுத்துக்கிறப்ப அதே மாதிரி இருக்காது, கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் இருக்கும். ஓகே, அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் நானோ சயின்ஸில் படிக்க போகிறோம். அண்ட் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறப்ப இஸ் அ டெக்னாலஜி இன்வால்விங் தி டிசைன், ப்ரொடக்ஷன், கேரக்டரைசேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ ஸ்ட்ரக்சர்ட் மெட்டீரியல்ஸ். இந்த நானோ சயின்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு நாம் ஒரு டெக்னாலஜி டிசைன் பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கேரக்டரைஸ் பண்ணுறோம்னா அதுதான் நானோ டெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நானோ பார்ட்டிகல்ஸ்னால் என்ன, எதையெல்லாம் நான் நானோன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக எனி சாலிட் இட் இஸ் மேட் அப் அவுட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஒரு டெஃபினட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கலாம், அது மெட்டீரியல் டு மெட்டீரியல் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ ஒரு சாலிட் அல்லது பார்ட்டிகளோட சைஸ் வந்துட்டு 100 நானோமீட்டரை விட குறைவாக இருந்துச்சுன்னா, 100 நானோமீட்டரோட குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு நானோ சாலிட்னு பேர். அந்த பார்ட்டிகளோட சைஸ் 100 நானோமீட்டரோட பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பல்க் சாலிட். ஓகே, ஸோ நானோ சாலிட் அப்படின்னா 100 நானோமீட்டர் ஆர் லெஸ். பல்க் சாலிட் அப்படிங்கிறப்ப அதோட அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நானோ அண்ட் பல்க் சாலிட்ஸ் மேபி ஆஃப் த சேம் கெமிக்கல் காம்போசிஷன். ஒரே கெமிக்கல் காம்போசிஷனில் இருக்கலாம், ஆனால் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக மாறும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறான். ஜிங்க் ஆக்சைடு பல்க்லேயே இருக்கலாம், நானோ ஃபார்ம்லேயே இருக்கலாம். ரெண்டும் கெமிக்கல் காம்போசிஷன் ஒன்று தான், ஜிங்க்கும் ஆக்சிஜனும் தான் இருக்க போதாங்க எனக்கு. ஆனால் பல்காக இருக்கிறப்ப அது ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணும், நானோ சைஸ் போகிறப்ப ஸ்ட்ரைக்கிங்லி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான், ரைட். இப்போ இதில் வந்துட்டு நானோ ஸ்கேல் டைமென்ஷன்ஸில் 2 important phenomena govern நானோ பார்ட்டிகல்ஸ். நீங்கள் சின்னதாக போயிட்டீங்க அப்படின்னால, அதாவது கண்ணுக்கு தெரியாத சைஸ் அட்டாமிக் ஸ்கேலுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே குவாண்டம் மெக்கானிக்ஸ் உள்ளே போந்துடும். அண்ட் முன்னமே சொன்ன மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸுங்கிறது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. இட்ஸ் அ வெரி நியூ அண்ட் எமர்ஜிங் ஃபீல்ட். ஸ்டில் எமர்ஜ் ஆகிட்டே தான் இருக்கே தவிர அதுக்கு இவ்வளோதான் முடிவு, இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஷர் இன்னும் கிடையாது. இது போயிட்டே இருக்குது. இப்போ ஃபிசிக்ஸுங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஆரம்ப காலத்தில் நியூட்டன், அரிஸ்டாட்டில் இவங்க சொன்ன கதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, அரிஸ்டாட்டில் சொன்னதை நியூட்டன் தப்புன்னு சொல்லியிருப்பாரு, நியூட்டன் சொன்னதை ஐன்ஸ்டீன் தப்புன்னு சொல்லியிருப்பாரு, ஐன்ஸ்டீன் சொன்னதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் தப்புன்னு சொல்லியிருப்பாரு. இனி அடுத்து வர சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதையும் தப்புன்பாங்க, ரைட். ஏன்னா குவாண்டம் லெவலில் போயிட்டாங்கன்னா அங்கே எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் டிஃபர் ஆகுது. தப்பு அப்படிங்கிறத விட எங்கே எதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நியூட்டன் சொன்னது எல்லாமே சரியா அப்படின்னா கிடையாது. நியூட்டன்ஸ் லாஸை நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாமான்னா கிடையாது. ஸோ ஃபிசிக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி இவால்விங். எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்க போகிறது கிடையாது. இட்ஸ் ஸ்டில் இவால்விங். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர், நாம் எந்த அளவுக்கு இயற்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது இன்னும் இவால்வ் ஆகிட்டு தான் இருக்கே தவிர எக்ஸாக்டாக இப்படி தான் அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு தெரியாது. ஓகே, ரைட். ஸோ ஃபிசிக்ஸ் இவ்வளோ தான் முடிஞ்சது, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம இயற்கையை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஃபிசிக்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம புரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது 1% கூட கிடையாது, ரைட். இட் இஸ் நாட் ஈவன் 1%. நம்ம என்டையர் யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வேறு 4% கூட நாம் என்ன புரிஞ்சிக்கல, 4% கூட அக்கௌண்ட் பண்ண முடியல நம்மளால். அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகே, நாம் தெரிஞ்சுக்கிட்டது 1% கூட கிடையாது என்னை பொறுத்தவரையும். இட் இஸ் ஆக்சுவலி நான் சொல்கிறது எப்போவுமே இட் இஸ் பேசிக்கலி 0.00001 ஆர் சம்திங் பர்சன்டேஜ் தான் நம்மளோட யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு, ரைட். இன்னும் அதுக்குள்ளே டெப்த்தாக போயிட்டிங்கன்னா அது எங்கெங்கேயோ போயிடும், ரைட். ஸோ இங்கே நானோ பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறப்ப நானோ ஸ்கேல் டைமென்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்ஸையும் சர்ஃபேஸ் எஃபெக்ட்ஸையும் கணக்கில் எடுத்துக்கணும். இதை வச்சு தான் நீங்கள் இதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஓகே,
அண்ட் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நம்ம மண்டைக்கு எட்டின சில விஷயங்களை மட்டும் தான் இங்கே பார்க்க போகிறோம். மற்றதுக்குள்ளே நம்ம டெப்த்தாக போனோம்னா எனக்கே தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்ல முடியாது. அண்ட் இங்கே நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்டிசிப்ளினரி நேச்சர் ஆஃப் நானோ டெக்னாலஜி. இப்போ நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் அதில் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இட் கம்ப்ரைசஸ் சர்டன் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, நான் முன்னமே சொன்ன மாதிரி இது எதையுமே பிரித்து பார்க்குறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா அஸ் அ ஹோல் நீங்கள் ஒரு பொருளை பற்றி படிச்சிங்கனாலே இட் இன்வால்வ்ஸ் ஃபிசிக்ஸ், இட் இன்வால்வ்ஸ் கெமிஸ்ட்ரி, இட் இன்வால்வ்ஸ் எவ்ரி திங். ஓகே, இப்போ நானோ டெக்னாலஜியில் இது எல்லாமே தெரிஞ்சால் தான் நீங்கள் இதனுடைய ஃபிசிக்ஸை படிக்கவே முடியும். ஓகே, இப்போ கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் இருக்கணும், சயின்ஸ் இருக்கணும், பயாலஜி, அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே இருந்தால் தான் இதை பற்றி நான் ஸ்டடி பண்ண முடியும். இது ஒரு இன்டர் டிசிப்ளினரி, எல்லா பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா வேணும். அப்போ தான் நீங்கள் இங்கே ஃபிசிக்ஸில் இதை படிக்க முடியும். அடுத்ததா நானோ இன் நேச்சர். நேச்சரில் நானோ பார்ட்டிகல்ஸ் நேச்சுரலாகவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ரைட், அது எங்கெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நானோ ஸ்கேல் ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸிஸ்டட் இன் நேச்சர் லாங் பிஃபோர் சயின்டிஸ்ட் பிகின் ஸ்டடிங் தம் இன் லெபார்டரிஸ். இது நேச்சரில் என்ன சொல்லணும்னா சயின்ஸுங்கிறது நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொண்டு வர ஐடியாஸ் தான். சயின்ஸ் படி நேச்சர் கிடையாது. நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நாம் கொண்டு வர ஒரு விஷயம் தான் சயின்ஸ் ஆக்சுவலி. ஓகே, இப்போ நம்மளுடைய புரிதலை தான் சயின்ஸ்னு சொல்லிக்கிறோம். அதனால தான் சயின்ஸ் இன்றைக்கி ஒன்றா இருக்குது, நாளைக்கு ஒன்றா இருக்குது. ஒரு நேரம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லெவலுக்கு இருக்கும், அப்புறமா நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் மாறுறப்ப ஓ இது இப்படி கிடையாது அப்படின்னு நினைப்போம். அப்போ அது சயின்ஸாக இருக்கும், ஃபிசிக்ஸாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஓகே, இப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். ரைட், ஸோ நேச்சரில் நேனோ, இப்போ நேனோ நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது காலங்காலமாக நேச்சர்லேயே நானோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, நானோ ஸ்கேல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் நானோ இன் நேச்சர் அப்படிங்கிறப்ப டிஎன்ஏ பற்றி பார்க்குறோம். டிஎன்ஏ தானே பேசிக் ஃபார் எனி லிவிங் ஆர்கானிசம். ரைட், அனிமல் அஃப்கோர்ஸ். அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ. ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும், நம்ம டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, அப்போ ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் இஸ் அபவுட் 3 நானோமீட்டர் வைட். இப்போ இந்த டிஎன்ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 3 நானோமீட்டர் வைடில் தான் இருக்கும். அப்போ இந்த டிஎன்ஏ பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணணும்னா கண்டிப்பாக நானோ ரேஞ்சில் உள்ள ஸ்டடிங் மெக்கானிசத்தை நீங்கள் எம்ப்ளாய் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ டிஎன்ஏஸ் பற்றின ஸ்டடி ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாலே அது நானோ ஸ்கேலில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பார்க்குறோம். The scales on the wings of a morpho butterfly contain nanostructures that change the way light waves interact with each other, giving the wings brilliant metallic blue and green hues. இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை பற்றி சொல்கிறாங்க, மார்ஃபோ பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு. அதனுடைய விங்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் இருக்குல்ல, அது நானோ ஸ்ட்ரக்சராக. அது வந்து லைட் வேவ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணதுங்கிறத வச்சு தான் அதனுடைய கலர், அந்த மெட்டாலிக் ப்ளூ கலரில் இருக்குல்ல, அந்த ப்ளூ அண்ட் க்ரீன் ஹியூனா கலர் உண்டாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ இயற்கையாகவே இந்த பட்டர்ஃப்ளை விங்ஸில் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அது லைட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதை வச்சு தான் அதனுடைய கலர் உண்டாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நேச்சுரலில் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை லெபோரட்டரியில், லேபில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதே ஐடியாவை அப்படின்னா, manipulation of colors by adjusting the size of nanoparticles with which the materials are made. இந்த பட்டர்ஃப்ளை விங்ஸை ஸ்டடி பண்ணி அதில் என்ன நானோ பார்ட்டிகல் இருக்குங்கிறத பார்த்து அந்த நானோ பார்ட்டிகளோட சைஸை வெவ்வேறு மெட்டீரியலாலேயோ இல்லை சைஸ் ஆல்டர் பண்ணுறது மூலமாகவோ டிஃப்ரெண்ட் கலர்ஸை க்ரியேட் பண்ணலாம். ரைட், அப்போ வெவ்வேறு கலர்ஸை உண்டாக்குறதுக்கு லைட் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா, இப்போ டையிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாரீ, ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த டையிங் இண்டஸ்ட்ரியில் இந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி மெட்டீரியல் எந்த சைஸில் லைட் கூட இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா என்ன கலர் உண்டாகும் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம இந்த பட்டர்ஃப்ளைலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்ததான் நானோ இன் நேச்சரில் பீகாக் ஃபெதர்ஸ், மயில் நம்மளோட தேசிய பறவை, அதனுடைய ஃபெதர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெட் தேர் இரிடேஷன் கலரேஷன் ஃப்ரம் லைட் இன்ட்ராக்டிங் வித் 2-dimensional photonic crystal structures just tens of nanometers thick. இப்போ மயில் இறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கலர் என்ன கலர்னு சொல்லுங்கள் அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட், இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ். அந்த இரிடேஷன் கலரேஷன் எப்படி உண்டாகுது அப்படின்னா அந்த ஃபெதரோட சர்ஃபேஸில் 2-dimensional photonic crystals இருக்கலாம். அது வந்துட்டு எவ்வளோ திக்கில் இருக்குன்னா நானோமீட்டர் ரேஞ்ச் திக்கில் இருக்குது. அது எப்படி லைட்டில் இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு அந்த டிஃப்ரெண்ட் கலரேஷன்ஸ். ஓகே, இதை லெபார்ட்டரியில் எப்படி மிமிக் பண்ணுறோம்? மிமிக் பண்ணுறதுன்னா டூப்ளிகேட் பண்ணுறதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது எப்படி கொண்டு வந்து அங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிமிலர் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மேட் இன் லேப் டு க்ளோ இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதை பேஸ் பண்ணி இது என்ன மெட்டீரியல்,
இவ்வளோ நானோமீட்டர் திக்கில் இருக்குது. அப்போ வேற ஒரு மெட்டீரியலோ இல்லை அதே மெட்டீரியலையோ திக்னஸை மாற்றணும்னா எப்படி கலர்ஸை ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத லேபரேட்டரிஸில் ஸ்டடி பண்ணுறோம். அடுத்ததாக நானோ நேச்சருடைய கண்டினியூஷனில் நம்ம பார்க்கறது பேரட் ஃபிஷ் பற்றி. பேரட் ஃபிஷ்ஷுங்கிறது இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு பல் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கு. இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப் தான், பவள பாறைகள் தான். பாறைகளை கடிச்சு மென்று அதில் இருக்கிற எனர்ஜியை எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் டைப் இது பேரட் ஃபிஷ். எதுக்கு பேரட் ஃபிஷ்னு பேர் வச்சுருக்காங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். பேரட் என்ன கலரில், கிளி என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட, ரைட். இது பவளப்பாறைகளில் மென்று பாறைகள் லிட்ரலாக, ஓகே. அது பாறைகள் அப்படிங்கிறத விட தோஸ் ஆர் ஃபாசில்ஸ் ஆக்சுவலி. அந்த பிளாங்டன் சொல்லுவாங்க, அதனுடைய ஃபாசில்ஸ் தான் அது. எலும்பு கூடு மாதிரி கிட்டத்தட்ட. அதை கடிச்சு சாப்பிட்டு அதில் இருக்கிற எனர்ஜி எடுத்துக்கக்கூடியது. மீனுக்கு பல் இருக்குமா அப்படின்னா இருக்குது, கண்டிப்பாக. இந்த மீன் வகைகளுக்கு கண்டிப்பாக உண்டு. இன்னும் ஏகப்பட்ட மீன் வகைகள் இருக்குது, பல் இருக்கும் அதுகளுக்கெல்லாம், ஓகே ரைட். இந்த மீன்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் கிரன்ச்சஸ் அப் கோரல் ஆல் டேன்னு கொடுத்துருப்பான். கோரல் ரீஃப்ஸை மென்று சாப்பிடும். இதனுடைய பவர்ஃபுல் பைட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்டர்வோவன் ஃபைபர் நானோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பான். அது பல்லு செய்யப்பட்ட அந்த பொருளோட தன்மையை பொறுத்து தான் அது வேலை அவ்வளோ தூரத்துக்கு பாறைகளை கடிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பான். கிறிஸ்டல்ஸ் ஆஃப் அ மினரல் கால் ஃப்ளூரோபடைட் ஆர் woven டுகெதர் இன் அ செயின் மெயில் லைக் அரேஞ்ச்மெண்ட். இந்த மெட்டீரியல் ஃப்ளூரோபடைட்டால் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் தான் பேரட் ஃபிஷ்ஷோட டீத்துக்கு இன்க்ரெடிபிள் டியூரபிலிட்டியை கொடுக்குது, ரைட். இது நானோ ஸ்கேலில் இருக்குது, அஃப்கோர்ஸ். அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அந்த ஃபைபர் மாதிரி அது ஒரு பின்னல் மாதிரி ஃபைபர்ஸ் வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று பின்னி உண்டான மாதிரி இருக்குது அந்த பல்லு செய்யப்பட்டிருக்கு. அதுதான் அதுக்கு அவ்வளோ டியூரபிலிட்டி, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். இதை லேபரேட்டரியில் எப்படி மிமிக் பண்ணுறோம், ரெப்ளிகேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி நேச்சுரல் ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் அல்ட்ரா டியூரபிள் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். சிந்தட்டிக்காக ஒரு சிந்தட்டிக்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம செய்கிறோம், அது ரொம்ப டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது செய்யணும் அப்படின்னா இது என்ன மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்குன்னா அதே மெட்டீரியலை நம்ம இங்கே ரெப்ளிகேட் பண்ணலாம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா as mechanical components in electronics and other devices that undergo repetitive movement, abrasion and contact stress. கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், தேய்மானத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை இந்த மாதிரி ஒரு பொருளால் செய்கிறப்ப அதால் வித்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அந்த தேய்மானத்தை தாங்கிக்க முடியும். இதை லேபரேட்டரியில் பேரட் ஃபிஷ்லேருந்து நம்ம கற்றுக்குறோம். பேரட் ஃபிஷ்ஷுடைய நேனோ ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறான். அடுத்ததாக லோட்டஸ் லீஃப் சர்ஃபேஸ் இங்கே இருக்குல்ல, இது ஒன்றும் இல்லை, தாமரை இலை ஆக்சுவலாக, சரிங்களா. தாமரை இலையை ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெம்மெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோகிராஃபில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வந்துட்டு ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது, அதில் குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அது நானோ ஸ்ட்ரக்சர், ஓகே. ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் ஃப்ரம் அ லோட்டஸ் பிளான்ட். திஸ் இஸ் த ரீசன் ஃபார் செல்ஃப் கிளீனிங் ப்ராசஸ் இன் லோட்டஸ் லீஃப். இதனால தான் தாமரை இலையோட சர்ஃபேஸில் இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால அதில் தண்ணி ஒட்டாது. தாமரை இலையில் தண்ணி எப்போவுமே ஒட்டாது, ப்ளஸ் அது அழுக்கும் படியாது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி தான். அந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு வாட்டர் ரிப்பலண்ட் பார்ட்டிகல்ஸ், ஓகே. தண்ணி அது மேலே ஒட்டவே ஒட்டாது, ஏன்னா அதில் ஹைட்ரோஃபோபிக், தண்ணியை வெறுக்கக்கூடிய ஒன்று, அது ஒட்ட அலோவ் பண்ணாது. இதை நம்ம லேபரேட்டரிஸில் எப்படி மிமிக் பண்ணுறோம்னா வாட்டர் ரிப்பலண்ட் நானோ பெயிண்ட்ஸ் ஆர் மேட். இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருளுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க, ஒரு கடல் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜ் வந்துட்டு உப்பு தண்ணியால் அரிச்சிடக்கூடாது, ஓகே, அது துருப்பிடிச்சிடக்கூடாது. அப்போ அதை ஒரு பெயிண்ட் கொடுக்குறோம். என்ன பெயிண்ட்னா தண்ணி ஒட்டாத பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதில் தண்ணி படவே படாது. தண்ணி பட்டாதானே இது ஏற்பட போகுது உங்களுக்கு. அப்போது எங்கேருந்து இதை கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு தாமரை இலையோட சர்ஃபேஸ்லேருந்து நம்ம கற்றுக்குறோம் எப்படி நானோ பெயிண்ட் அடிக்கிறது, ஓகே. கோட்டிங் வித் சச் நானோ பெயிண்ட்ஸ் கிவ்ஸ் டியூரபிலிட்டி, protection against stains and dirt, and also enhances fuel efficiency when coated on ships. இப்போ கடலில் கப்பல்லாம் போகுது அப்படின்னா அந்த கப்பல்களோட அடிப்பகுதியில் துரு பிடிக்கும். அந்த துரு அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா துரு பிடிக்காது. அப்போ அதை நேவிகேட் பண்ணுறது ஃபியூல் எஃபிஷியன்சி கெயின் பண்ணும் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரிக்ஷனோடையே மூவ் ஆகுறதுக்கும் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக கப்பலில் தண்ணியை பியர்ஸ் பண்ணி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம வெறும் தாமரை இலையிலேருந்து கற்றுக்கோம். வெறும் தாமரை இலை கிடையாது, இட்ஸ் அ பியூட்டி ஆஃப் நேச்சர், அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறோம். அண்ட் தி போரிங் ஹிஸ்ட்ரி பார்ட், இயர்லி பிகினிங் அண்ட் டெவலப்மெண்ட், நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப்கோர்ஸ். இந்த நானோ அப்படிங்கிற விஷயம் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத ஒரு இயர் வைஸ் கொடுத்துருக்குறான். எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா 1959 ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன், அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட் தான்,
தேர்ஸ் பிளென்டி ஆஃப் ரூட் அட் தி பாட்டம்னு சொல்கிறார். நம்ம கண்ணால் பார்த்த விஷயங்களை படிக்கிறத விட நம்ம கண்ணால் பார்க்க முடியாத சின்ன சின்ன விஷயங்கள், பாட்டமில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பாட்டம்னா ஒரு சைஸ் வச்சு சொல்கிறார். ரொம்ப குட்டியாக போயிட்டீங்கன்னா அங்கே தான் நிறைய இருக்குது நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது அப்படிங்கிறார் அவர் ஆரம்பிச்சது. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 1974 ஒரு சயின்டிஸ்ட் இது சொல்லியிருப்பார். 1989 இப்படி வந்திருக்கும். 81, 2000, 2004, 2016 அதில் நோபல் ப்ரைஸ்லாம் வாங்குறாங்க அண்ட் ஸோ ஆன். இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்ததாக நேனோ இன் லெபார்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம நேனோ ஸ்ட்ரக்சர்ஸ் நேச்சரில் பார்க்குறோம். அதை லேபரேட்டரியில் எப்படி மிமிக் பண்ணுறது, எப்படி ரெப்ளிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு நேனோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஸோ ஸ்மால், ஸ்பெஷலைஸ்டு மெத்தட்ஸ் ஆர் நீடட் டு மேனுஃபேக்சர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் திஸ் சைஸ் ரேஞ்ச். இப்போ அதை எப்படி செய்கிறது, ஒரு நேனோ பார்ட்டிகல் எப்படி உருவாக்குறது அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மெத்தட் இருக்குது. அதில் 2 அப்ரோச் இருக்குது. தெர் ஆர் 2 ways ஆஃப் ப்ரிப்பேரிங் த நேனோ மெட்டீரியல்ஸ். டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லியிருப்பான். ரைட், அதை தான் இங்கே கொடுத்துருப்பான். சிந்தசிஸ் ஆஃப் நேனோ பார்ட்டிகல்ஸ், டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்னா என்ன அப்படின்னா நேனோ மெட்டீரியல்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட் பை பிரேக்கிங் டவுன் பல்க் சாலிட்ஸ் இன்டு நேனோ சைசஸ். எக்ஸாம்பிள் பால் மில்லிங், சால்ட் ஜெல் லித்தோகிராஃபி. இதெல்லாம் டெக்னிக் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது அதுக்குள்ளே நம்ம போக போகிறது இல்லை. ஒரு பெரிய பொருளை எடுத்து அதை உடச்சி குட்டி குட்டியாக உடச்சி 100 நானோமீட்டரை விட அதனோட சைஸை குறைச்சோம்னா அது நேனோ மெட்டீரியலாக மாறிடும். இது டாப் டவுன் அப்ரோச். மேலேருந்து கீழே வரும், பெரிய பொருளை உடச்சி சின்ன பொருளாக்குறோம். அப்போ பாட்டம் அப்ரோச் அப் அப்ரோச்சுங்கிறது என்னங்க இது புரிஞ்சிருக்கும். ரைட், கீழேருந்து மேலே ஆட்டம் பை ஆட்டமாக எடுத்து சின்ன சின்ன பார்ட்டிகளை சேர்த்து நேனோ சைஸுக்கு கொண்டு வரும். நேனோ பார்ட்டிகல்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட் பை அசம்பிளிங் தி atoms/molecules together. Selectively atoms are added to create structures. Example இதுக்கு plasma etching, chemical vapor deposition அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், அண்ட் அதே தான் திருப்பி பார்க்குறோம். சிந்தசிஸ் ஆஃப் நேனோ பார்ட்டிகல்ஸில் டாப் டவுன் அப்ரோச்னா என்ன, பாட்டம் அப் அப்ரோச்னா என்ன, அதை ஃபிகரேட்டிவாக கொடுத்துருக்குறோம். பல்க் பார்ட்டிக்கல் 100 நானோமீட்டரோட சைஸ் அதிகமாக உள்ள பார்ட்டிக்கல் எடுத்து அதை உடைச்சோம்னா நமக்கு பவுடராக கிடைக்கும். அதை இன்னும் உடைச்சோம் அப்படின்னா நமக்கு நேனோ பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதே பாட்டம் அப் அப்ரோச்சுங்கிறப்ப ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம், அது நிறைய ஆட்டம்ஸோட மெர்ஜ் பண்ணோம்னா கிளஸ்டர்ஸ். இதெல்லாம் நம்ம கண்ணாலே பார்க்க முடியாது, ஒவ்வொரு ஆட்டமும் கையிலலாம் எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு சில மெத்தடாலஜி இருக்குது. அது எப்படிங்கிறது அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஓகே, ஒரு 2-3 ஆட்டம்ஸ் சேர்த்திங்கன்னா they form clusters. அது மாதிரி சில ஆட்டம்ஸ் நீங்கள் சேர்க்குறப்ப 100 நானோமீட்டர் சைஸ்க்கு குறைவாக அந்த ரேஞ்சுக்கு வர்றப்ப நேனோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ரைட். டியூ டு தி வாஸ்ட் அவைலபிள் மெத்தட்ஸ் த டீடைல்ஸ் ஆர் அவாய்டட் அட் திஸ் லெவல். இதை செய்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ்குள்ளே போக போகிறது நான் திரும்ப சொல்கிறது தான், இந்த லெசனில் இந்த ஏஜ் குரூப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி மட்டும் தான் நம்ம டச் பண்ண போகிறோம். நத்திங் மோர் தென் தட். ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேனோ டெக்னாலஜி. இப்போ நேனோ டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ் இருக்குது. எனர்ஜி ஸ்டோரேஜ், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, மெட்டலர்ஜி, மெட்டல்ஸ் பற்றின படிப்பு, எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்யூனிகேஷன், பயோமெடிக்கல் அண்ட் ட்ரக் டெலிவரி. இப்போ நானோ பார்ட்டிகல்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட செல்ஸுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ட்ரக் அனுப்பலாம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு மாத்திரை சாப்பிட்டோம்னா அது டைஜஸ்ட் ஆகி எனர்ஜி மூலமாக தான் உள்ளே போய் சேருது ஒவ்வொரு செல்ஸையும். ரைட், இங்கே அப்படி கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் டார்கெட் பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாகவே அனுப்பலாம். டேரெக்டாகவே செல்ஸால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும் நானோ பார்ட்டிகல்ஸை. ரைட், இது ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட தான். அது எப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ், பயோடெக்னாலஜி, டெக்ஸ்டைல், இது எல்லாத்துலேயும் யூஸ் ஆகுது. இது எப்படி அப்படிங்கிறத கீழே கொடுத்துருப்பான். அப்ளிகேஷன் ஆஃப் நேனோ மெட்டீரியல்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அப்படின்ட்டு. ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில், என்ஜினியரிங்கில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தோம்னா முடியாது. ஸோ நீங்கள் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் அன் ஐடியா வாட் இட் இஸ். ஓகே, ரைட். இது அதனுடைய கண்டினியூஷன். டெக்ஸ்டைலில் எப்படி யூஸ் ஆகுது, எனர்ஜி, ஃபியூல் செல், சோலார் செல், பேட்டரி, கெப்பாசிட்டர்ஸ், இங்கேயும் காஸ்மெட்டிக்ஸ், அவுட்டோரில், ஹவுஸ் ஹோல்ட், ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸில் எப்படி யூஸ் ஆகுது எல்லாம். ஓகே, ரைட். இப்போ ஏகப்பட்ட இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு சில பாசிபிள் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது நேனோ பார்ட்டிகல்ஸ்க்கு. ரைட், இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பிளாஸ்டிக் எடுத்துக்கிறோம். பிளாஸ்டிக் நல்லதா கெட்டதா அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டிய விதத்தில் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லது தான். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது அது ரீசைக்கிள் பண்ணுறது கிடையாது. கொட்டி எரிக்கிறது, நீர்நிலைகளில் கொண்டு போய் கலக்கிறது, அது பயோடிகிரேடபிள் கிடையாதுன்னு தெரியும். ஆனாலும் கொண்டு போய்ட்டு அது தண்ணியில் போட்டோம்னா அது பாதிப்பை ஏற்படுத்த தான் போகுது. ஓகே, ப்ளூ வேல்ஸே சாகுற அளவுக்குலாம் ஏற்படுது. கடலில் கொண்டு போய் கொட்டிடுறாங்க, அதை திமிங்கலங்கள் சாப்பிட்டுட்டு அதுகளே செத்து போகுது.
அப்போ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் வேறையாக இருந்தாலும் இங்கே தப்பாக பயன்படுறப்ப எந்த பொருளுக்குமே ஆபத்து இருக்க தான் செய்யும். இப்போ சயின்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அட்வான்ஸ் ஆகுதோ அதே நேரத்தில் அதனுடைய ஹார்ம்ஃபுல் இம்பேக்டும் ஏற்பட தான் செய்யும். இப்போ நானோ பார்ட்டிகல்ஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த நானோ பார்ட்டிகல்ஸோட சைஸும் நம்ம பயாலஜிக்கல் மாலிகுல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மாலிகுல்ஸோட சைஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ ரெண்டும் போய் மெர்ஜ் ஆச்சுன்னா ஒன்னோட ஒன்று ஈஸியாக மிங்கிள் ஆகிக்கும், ரைட்? இப்போ ஒரு குறிப்பிட்ட ட்ரக் இருக்குது, ஒரு பர்டிகுலர் டிஷ்யூக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அது அந்த டிஷ்யூவோட நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது உடம்புல எந்த இடத்துக்கு வேணாலும் போயிடும். அப்போ அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நானோ பார்ட்டிகல், ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், நானோ பார்ட்டிகல் சைஸில் இருக்கக்கூடிய ஃபாரின் ஆப்ஜெக்ட் கூட நம்ம உடம்பு இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப அது எப்படி வேணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியாது, ஏன்னா நமக்கு இது புது ஃபீல். இப்போ ட்ரக் டெலிவரி கொடுக்குறப்ப, ட்ரக்னா இங்கே மெடிசனை குறிக்குது, அதை டெலிவர் பண்ணுறப்ப ஒரு டார்கெட் செல்லுக்கு நம்ம கொடுக்கலாம், இது ப்ளஸ் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எப்படி மைனஸ் ஆகுதுன்னா அது அங்கேயோட நின்ற போகிறது கிடையாது, மற்ற செல்ஸ் அதை அப்சார்ப் பண்ணிக்காது அப்படிங்கிற ஷியூரிட்டி நம்மளால் கொடுக்க முடியாது. சாதாரணமாக நம்ம மூச்சு வாங்குறது மூலமாக நானோ பார்ட்டிகல்ஸ் உள்ளே போனாலுமே ஈஸியாக லங்ஸில் இருக்கிற செல்ஸ் கூட ஒட்டிக்கும், அது கூட மர்ஜ் ஆக முடியும் அதால், ஏன்னா சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ரைட்? அப்போ அது லங்ஸில் இருந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் போகலாம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்லேருந்து மற்ற சிஸ்டம்ஸ், லிவர், கிட்னிஸ், எங்கே வேணாலும் போகலாம். அப்போ அப்படி நடக்கிறப்ப உங்கள் என்டையர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி பாடி வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு புது மெட்டீரியல் நம்ம உடம்பை பொறுத்தவரையும் எப்போவுமே ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் உள்ளே வரதுனால அதை எக்ஸ்பெல் பண்ண தான் ட்ரை பண்ணும், வெளியே தான் ட்ரை பண்ணும், ரைட்? நம்ம இம்யூன் சிஸ்டமே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த மெட்டீரியலுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியாது, அதை ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸுங்கிறப்ப பயாலஜி கூட அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அதை ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி பண்ணாமல் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுங்கிறது பைத்தியகாரத்தனம் தான். அண்ட் டிசீசஸ் அசோசியேட்டட் டு நானோ பார்ட்டிகல் எக்ஸ்போஷர். ஒரு நானோ பார்ட்டிகல் நான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்கிறேன், அது நம்ம உடம்புல தெரியாதனமா போயிடுச்சு அப்படின்னா என்னெல்லாம் டிசீஸ் ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு மேலேருந்து கீழே வரையும் வந்துட்டோம்னா, இப்போ பிரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் டிசீசஸ் ஏற்படுத்தலாம் அப்படின்னா, நியூரலாஜிக்கல் டிசீஸ் ஏற்படுத்தலாம், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுத்தலாம், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அல்சைமர்ஸ் டிசீஸ் ஏற்படுத்தலாம். அல்சைமர்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் ஞாபக மருதி மாதிரி கிட்டத்தட்ட மறந்து போயிடும், அவங்க நம்ம யாருங்கிறதே மறந்துடுவாங்க, பழைய ஞாபகங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா திருப்பி வீட்டுக்கு எப்படி வர்றதுன்னு தெரியாது. அல்சைமருங்கிறது அந்த அளவுக்கு இது பெரிய வியாதியாக தெரியாமல் இருக்கலாம், அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். தே வில் ஃபர்கெட் எவ்ரி ஒன், சொந்தக்கார யார், பந்தக்கார யார், பெத்த பிள்ளையே ஞாபகம் இருக்காது, அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு வியாதி. ஓகே, அல்சைமர்ஸ் டிசீஸ், ஞாபக மருதி. ஞாபக மருதினா அந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக எல்லாமே மறந்து போயிடும், யார் என்ன எதுவுமே ஞாபகம் இருக்காது, ரைட்? இதை நானோ பார்ட்டிகல் இன்ஜெக்ஷன் ஏற்படுத்தலாம், இன்ஹேல் பண்ணுறது மூலமாக அந்த பிரச்சனை ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட். இங்கே ஒரு நியூக்ளியஸ், ஒரு செல்லை வந்துட்டு டெபிக் பண்ணியிருக்கிறான், ஒரு ஹியூமன் செல், எனி செல் எப்படி இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம், மெம்பரேன், லிபிட் வெசல்ஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லங்ஸில் நானோ பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே என்னெல்லாம் டிசீஸ் ஏற்படும், ஆஸ்துமா ஏற்படலாம், ப்ராங்கைட்டிஸ், எம்ஃபிசிமா, கேன்சர் ஏற்படும். கேன்சருங்கிறது ரொம்ப பேசிக், ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் மியூஷனை ட்ரிகர் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது எங்கே அஃபெக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து என்ன கேன்சராக வேணா இருக்கும், ஸ்டொமக்கல்னா ஸ்டொமக் கேன்சர், லங் கேன்சர், கிட்னிஸ், வாட் எவர், பிரெயின், எங்கே வேணாலும் அது ஏற்படலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இப்போ அப்போது அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸுக்கு அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறது தான். ஹார்ட்டில் ஏற்பட்டுச்சுன்னா அரித்மியா, ஹார்ட் டிசீஸ், டெத்துன்னு போட்டிருக்கிறான், இதயத்துக்கு பிரச்சனைனாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்லங்கிறப்ப ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் தான், அங்கே எப்படிலாம் ஏற்படுதுன்னு. அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டேன்னா குடல் சம்மந்தப்பட்டது, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும், அங்கே என்னெல்லாம் க்ரான்ஸ் டிசீஸ், கோலன் கேன்சர் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆர்கன்ஸில் அப்படிங்கிறப்ப டிசீஸ் ஆஃப் அன்னோன் எத்தியாலஜி இன் கிட்னிஸ், லிவர், கிட்னி லிவர்லாம் பாதிக்கும். நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸில் என்னெல்லாம் ஏற்படுது, ஆர்த்தோபெடிக் இம்ப்ளான்ட், வியர் டெப்ரி அண்ட் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், ஸ்கின்னு, இதிலெல்லாம் என்ன நடக்கிறப்ப இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், டெர்மட்டிஸ், டிகேரியா, வாஸ்குலிட்டிஸ், ஏதோ புதுசாக பேர்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அண்ட் இதில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு நம்ம பாடியில் ஃபாரின் ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணி அழிக்க ஆரம்பிச்சிடும், அதை வெளியே தான் ட்ரை பண்ணும், அதை முடிஞ்ச அளவு அழிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட் அழிக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்மளோட ஓன் செல்ஸையே அழிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம். அப்போ நம்ம செல்ஸை நாமளே அழிச்சிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா
உங்களுக்கு வர்ற இந்த டிசீஸும் பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பதில் தான் உங்கள் செல்ஸையை டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்கு. இது ஒரு ரொம்ப கொடுமையான வியாதி, ரைட்? ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி டிசீசஸ் விச் கேன் பி காஸ்ட் பை நானோ பார்ட்டிகல் எக்ஸ்போஷர், ரைட்? இதனால தான் வருது அப்படின்னு சொல்லலை, இதுக்கெல்லாம் காரணமாக அமையலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. நார்மலாகவே சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கண்டுபிடிப்புன்னு இருக்குனாலே அதுக்கு ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம், இப்போ மைனஸையும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். ரோபோட்டிக்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும். இதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்திரன் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் அப்படின்னாலே ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்கணும். அது ஹியூமன் செய்கிற வேலையை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ். அதில் ஜென்ரலாக ரோபோட்டிக்ஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இன்டகிரேட்டட் ஸ்டடி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். அது எல்லாம் கம்பைண்டான ஒரு ஃபீல்டு தான் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ரோபோட்னா என்ன அப்படிங்கிறத, இட்ஸ் அ மெக்கானிக்கல் டிவைஸ் டிசைன்ட் வித் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ரி அண்ட் ப்ரோக்ராம் டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். வழக்கம் போல் எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்போம். ரோபோட் அப்படின்னாலே ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் தான். அது நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பீங்க, எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை செய்கிறதுக்காக நீங்கள் அதை டிசைன் பண்ணியிருக்கிறீங்க. இது ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் ஒரு ஹைலி சிக்னிஃபிகண்ட் இன் திஸ் ரொபாட்டிக் ஏரா. இப்போ நம்ம நிறைய ரோபோட்ஸை நமக்கே தெரியாமல் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அது என்னெல்லாம் செய்யலாம்? they can take up the role of humans in certain dangerous environments that are hazardous to people in defusing bombs, finding survivors in unstable ruins, exploring mines, shipwrecks அப்படின்ட்டு, ரைட்? இப்போ ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சில இடங்களில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, ஒரு பாம்பு டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரோபோட் மாதிரி ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் அனுப்புறீங்க, அதுதான் ரோபோட் ஆக்சுவலாக, ரைட்? ஒரு ட்ரோனுங்கிறதே நீங்கள் ரோபோட்டுங்கிற மாதிரி அசீவ் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமிங் இருக்குது, அது பறக்கணும், ஒரு பறவையை சிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட் தான் அது, ரைட்? இப்போ ரோபோட்ஸ் எப்படிலாம் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம்னா, கோ டிஃபெண்டர், கோ இன்ஹாபிட்டன்ட், கோ எக்ஸ்ப்ளோரர், கோ ஒர்க்கர். கோ ஒர்க்கருங்கிறப்ப நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, இன்ஹாபிட்டன்ட் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய வேலைகளை செய்கிறதுக்கு, கோ டிஃபெண்டர் அப்படிங்கிறப்ப செக்யூரிட்டி பேஸ்ட் ரோபோட்ஸ், கோ எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறப்ப இந்த அன்மேன்டு வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி இதில் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். ஓகே, அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு மார்ஸ் எக்ஸ்ப்ளோரர் எடுத்துக்கலாம். நாசாலேருந்து அனுப்புகிறாங்க மார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அது ஒரு ரோபோட் தான், இட்ஸ் சஃபிஸ்டிகேட்டட் ரோபோட். ஓகே, அப்போ அது தன்னுடைய வேலையை செஞ்சு அனுப்புது. நாம் அங்கே நேரடியாக போக முடியாது, மார்ஸில் போய் ஒரு மனுஷனை இறக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒரு ரோவர் அப்படிங்கிறது அங்கே ஒரு ரோபோட்டாக அதனுடைய வேலையை செய்யுது. ஓகே, ரைட். இந்த ரோபோட் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஜார்ஜ் டெவால் தான் ஃபஸ்ட்டு டிஜிட்டலி ஆப்ரேட்டட் ப்ரோக்ராமபிள் ரோபோட் அனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை உருவாக்குறாரு. அண்ட் அது ரோபோட் கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் ஜென்ரல் மோட்டார்ஸ் மொபைல் ஃபேக்ட்ரி கூட மர்ச் பண்ணி தான் அங்கே கார் செய்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கார் ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே வெல்டு பண்ணுறது, பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணுறது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ரைட்? மோஸ்ட் கார் கம்பெனிஸ் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸை செய்கிறது எல்லாமே ரோபோட்ஸ் தான். அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரோபோட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ரோபோட்டை பொறுத்தவரை மெயினாக அதில் சென்சார்ஸ் இருக்கணும், பவர் சப்ளை இருக்கணும், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கணும், மேனிப்புலேட்டர்ஸ், தேவையான சாஃப்ட்வேர் இருக்கணும், ரைட்? இப்போ மெயினான ரோபோட்ஸ் அப்படின்னாலே 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கணும். ஒன்று கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஆல்சோ தி பிரெயின் ஆஃப் தி ரோபோட். ஒரு இதுதான் கமாண்டு கொடுக்கும், ஒரு ரோபோட் என்ன செய்யணும், அதனுடைய பார்ட்ஸ் எப்படி நகரணும் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்குறது இந்த கண்ட்ரோலர். அண்ட் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அப்படிங்கிறப்ப மோட்டார்ஸ், பிஸ்டன்ஸ், கிரிப்பர்ஸ், வீல்ஸ் அண்ட் கியர்ஸ் தட் மேக் த ரோபோட் மூவ், கிராப், டர்ன் அண்ட் லெஃப்ட். ஒரு ரோபோட் என்ன வேலை செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மோட்டார்ஸ் இருக்கணும், பிஸ்டன்ஸ் இருக்கணும், ரைட்? அண்ட் சென்சார்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஒரு ரோபோட் எங்கே போகுது, அதை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதை கேதர் பண்ணுறதுக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்சார் தேவை. அங்கே எவ்வளோ லைட் இருக்குது, எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு we need சென்சார்ஸ். இப்போ அந்த ரோபோட் ஆப்ரேட் ஆகுறதுக்கு தன்னுடைய சரௌண்டிங்கை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த சென்சார்ஸ் யூஸ் ஆகுது. அப்போ மெயினாக நமக்கு தேவையானது கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ், சென்சார்ஸ் அண்ட் கீ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்குறோம், டயக்ராம் மாதிரி. யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது நாம கொடுக்குற இன்புட்டை கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் ஆக்சுவேட்டர்ஸ் மூலமாக வரும், ரைட்? நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்குறோம், அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறது ஆக்சுவேட்டர்னால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியது ஆக்சுவேட்டர். அது சென்சார்ஸ் இருக்கும், பவர் கன்வர்ஷன் யூனிட், மேனிப்புலேட்டர் லிங்கேஜ் பேஸ் இதெல்லாம் இருக்கும். கண்ட்ரோலர் மூலமாக ஒவ்வொரு ரெஸ்பான்ஸையும் வாங்கிட்டு ஒரு வேலையை அது செய்யுது. இதுக்கே நம்ம பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ரோபோட்டில் ஃபஸ்ட்டு ஹியூமன் ரோபோட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஹியூமனாய்டு ரோபோட் ஆர் ஹியூமன் ரோபோட் இங்கே காமிச்சிருக்கிறாங்கல்ல, பார்க்குறதுக்கு மனுஷங்க மாதிரியே இருக்கிறது. தி ரெசம்பிள் ஹியூமன்ஸ் இன் அப்பியரன்ஸ் அண்ட் ரெப்ளிகேட் தி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங், லிஃப்டிங் அண்ட் சென்சிங் எட்ஸெட்ரா. இதுதான் நம்ம ஹியூமனாய்டு ரோபோட்ஸ், அதாவது ஹியூமன் ரோபோட்னு சொல்கிறோம்.
அண்ட் அந்த ரோபோட்ஸில் இருக்கிற பார்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் கன்வர்ஷன் யூனிட். பவர் கண்டிப்பாக தேவை. இப்போ ஒரு அதில் ரோபோட்டில் ஒரு கால் அசைக்கணும் அப்படின்னா ஒரு மோட்டார் அங்கே சுற்றும். மசில்ஸுக்கு பதிலாக சில இது மாதிரி வயர்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், ஹைட்ரோலிக்ஸ் இருக்கும். இப்போ அதை பவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேட்டரி தேவை. சோலார் பவராக இருக்கலாம், இல்லை ஹைட்ரோலிக்ஸாக இருக்கலாம். ஆக்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது தே கன்வெர்ட் எனர்ஜி இன்டு மூவ்மெண்ட். இப்போ இந்த ரோபோட்டை கையை அசைக்க வைக்கணும்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை தான் நீங்கள் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்குறப்ப அந்த ரோபோட்டு கை மூவ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இங்கே மூவ்மெண்ட்டாக மாறுது. ரைட், இதுதான் ஆக்சுவேட்டர்ஸுடைய வேலை. மெஜாரிட்டி ஆஃப் ஆக்சுவேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் ரொட்டேஷனல் லீனியர் மோஷன். ஒன்று ரொட்டேட் ஆகலாம், இல்லை லீனியர் மோஷன் ஏற்படலாம். எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் எதுக்குன்னா, தே ஆர் யூஸ் டு ஆக்சுவேட் த பார்ட்ஸ் ஆஃப் த ரோபோட்ஸ் லைக் வீல்ஸ், ஆர்ம்ஸ், ஃபிங்கர்ஸ், லெக்ஸ், சென்சார்ஸ், கேமரா, எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கும். நார்மலாக நம்ம மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏசி மோட்டார், டிசி மோட்டார், இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ ரோபோட் நடக்கணும்னு வைங்களேன், அதனுடைய முட்டியிலையும் இடுப்பில் இருக்கக்கூடிய மோட்டார் சுற்றும். இப்போ சுற்றுறப்போ அது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி. அடுத்து நியூமேட்டிக் ஏர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டிவைஸ் வந்து they contract and expand when air is pumped inside. ஏர் உள்ள பம்ப் பண்ணுறப்ப கான்ட்ராக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ கையை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கோ, கையை ரிலீஸ் பண்ணுறதுக்கோ, அந்த மாதிரி வேலைக்கு நம்ம இதை செய்யலாம். ஆல்மோஸ்ட் 40% கான்ட்ராக்ட் ஆகிறப்ப இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப நீங்கள் ஒரு ஆக்ஷனை மிமிக் பண்ணிக்கலாம். தலையை திருப்புறதோ, இல்லை கை அசைக்கிறதோ, இல்லை காலை எடுத்து முன்னாடி வைக்கிறது, இந்த மாதிரி இந்த மசில்ஸ் மூலமாக பண்ணலாம். மசில் வயர்ஸ் அப்படிங்கிறதும் தின் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் வயர் மேட் ஆஃப் ஷேப் மெமரி அலாய்ஸ். இது அதனோட அமைப்பு ஞாபகம் வச்சுக்கூடிய அலாய்ஸ். அண்ட் தே கான்ட்ராக்ட் பை 5% when electric current is passed through them. ஒரு கரண்ட் கொடுக்குறப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் கரண்ட் கொடுத்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து பீசோ மோட்டார்ஸ் அண்ட் அல்ட்ராசோனிக் மோட்டார்ஸ். இது வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கிறிஸ்டலுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அது வைப்ரேட் ஆகும், அல்லது வைப்ரேட் ஆகிற கிறிஸ்டல் நீங்கள் எனர்ஜி டிரைவ் பண்ணிக்கலாம். வைஸ் வர்ஸா பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா பீசோ மோட்டார்ஸ் அப்படிங்கிறது சம்திங் லைக் தட். அண்ட் அல்ட்ராசோனிக் மோட்டார்ஸ் இது வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கோம். சென்சார்ஸ் அப்படிங்கிறப்ப இட் இஸ் யூஸ் இன் டாஸ்க் என்விரான்மெண்ட் அஸ் இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ரியல் டைம் நாலேஜ். சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது சென்சார் சொல்லுது. ரோபோட் லோகோமோஷன்னா மூவ் ஆகுறது. என்னெல்லாம் மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னா, லெக்டு, வீல்டு, காம்பினேஷன் ஆஃப் லெக்ட் அண்ட் வீல்டு லோகோமோஷன், ட்ராகட், ஸ்லிப், ஸ்லாஷ், ஸ்கிரிட்னு இருக்குது. ஓகே, இந்த ரோபோட் வார்ஸ்லாம் ஒன்று இருக்குது. ரோபோட்ஸ் வச்சு சண்டை போட்டுக்குவாங்க. ரைட், குட்டி குட்டி ரோபோட்ஸ் வந்துட்டு ஒரு கேஜ்குள்ளே சண்டை போடும். பார்த்தீங்கன்னா சிலது வீல் வச்சு நடந்து போகும், சிலது நடக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் ஸோ ஆன், இப்படிலாம் இருக்கும். ரைட், அப்போது லெக்டுனா கால் வச்சு நடந்து போகிற மாதிரி, வீல்டுனா வீல் மூலமாக உருண்டு போகிற மாதிரி. இது எல்லாமே ரோபோட்ஸ் தான். நாம் ரோபோட்னாலே இந்த ஹியூமனாய்ட் ஃபார்ம் தான் அசீவ் பண்ணிக்குவோம். பட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராசஸ் செய்யக்கூடிய ஒரு மிஷினை நம்ம ரோபோட்டுன்னு தான் சொல்கிறோம். அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் அப்படிங்கிறப்ப என்னெல்லாம் டைப் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3, 4, 5, 6ன்னு ஒரு 6 டைப் இருக்குது. கார்டீஷியன், ஸ்கேரா, சிலிண்ட்ரிகல், டெல்டா, போலார் அப்படின்ட்டு. இந்த ரோபோட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா, ஆர்க் வெல்டிங்க்கு, நார்மலாக ஸ்பாட் வெல்டிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், மெஷின் ட்ரெண்டிங், அதர் அப்ளிகேஷன்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏஐ சொல்லுவாங்க, மெஷின் லேர்னிங், இதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபெமிலியரான கான்செப்ட்ஸ். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் எப்படின்னா, நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுதோ, ஒரு குறிப்பிட்ட இன்புட்டுக்கு அவுட்புட் கிரியேட் பண்ணுதோ, அதே மாதிரி ஹியூமன் லைக் பிஹேவியரை ரோபோட்டிக்ஸுக்கு கொண்டு வரோம், ரோபோட்ஸ்க்கும் கொண்டு வர ட்ரை பண்ணோம்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் உதாரணத்துக்கு எந்திரன் மூவியில் பார்த்துருப்பீங்க. ஐ ரோபோட், ஹாலிவுட்டில் ஒரு படம் இருக்குது. அதெல்லாம் 1990களிலே வந்த படம். அதை பேஸ் பண்ணி தான் இந்திரன் ரோபோட் மூவியை எடுத்திருந்தாங்க, ஐ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் அந்த மூவிஸ்லாம் பண்ணிங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ரோபோட்டை சுயமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஒரு ரோபோ தானாகவே யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபீட் பண்ணியிருப்பான். அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு யோசிச்சு பார்க்குறப்ப அதுக்கு தடையாக மனிதர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோபோட் வந்துட்டு பூமியை பாதுகாக்கிறது தான் அதனுடைய பர்பஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபீட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ பூமியை பாதுகாக்கிறது தான் அதனுடைய வேலை அப்படின்னா, இப்போ பூமியை அழிக்க நினைக்கிறது யார் அப்படிங்கிறது அது யோசிக்கும். அப்படி அழிக்க நினைக்கிறது யார் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரச்சனை யாருன்னா நாம தான், மனுஷங்க தான். அப்போ அது என்ன நினைக்கும்னா, மனுஷங்க எல்லாரையும் அழிச்சிட்டோம்னா பூமி சேஃபாக இருக்கும்னு நினச்சிக்கும். ரைட், ஏன்னா மெஷினஸை பொறுத்தவரையும் அது திங்க் பண்ணுற விதம் அப்படி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த மூவிஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது எக்ஸாக்டாக அப்படி கிடையாது. அது அதனுடைய ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டை தான் அந்த மூவியில் காமிச்சிருப்பான். ஒரு மிஷின் தானாக யோசிக்கிறப்ப மனிதர்கள் தான் மனித குலத்திற்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு மனுஷங்களே அழிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் அழிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட மனுஷங்களை அழிச்சிட்டோம்னா மற்றவங்களாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அது நினச்சிக்கும். ரைட், இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான நெகட்டிவ் எக்ஸாம்பிள் தான். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ரைட்,
நாம் யோசிக்கிற மாதிரி மெஷின்களும் யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்போ எய்ம் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் டு பிரிங் ஹியூமன் லைக் பிஹேவியர் இன் ரோபோட்ஸ். மனிதர்களை போலவே அது செயல்படுறதுக்கு தானாகவே சிந்திச்சு செயல்பட ஒரு பிரெயினை கொடுத்துட்டோம் அப்படின்னா, ரைட், அதில் என்னெல்லாம் அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னிஷன், ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ப்ரொவைடிங் ரெஸ்பான்ஸ் டு பிளேஸ் ஆக்ஷன்ஸ் இன் கம்ப்யூட்டர் கேம்ஸ். கம்ப்யூட்டர் கேமில் ஒரு பிளேயர் எப்படி அவர் மூவ்மெண்ட்ஸை ரெப்ளிகேட் பண்ணுறது அங்கே கேமில். டேக்கிங் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் ஆக்ஷன்ஸ், முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை வச்சு தானாகவே யோசிச்சு செய்கிறது. டிராஃபிக் அனலைஸ் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணுறது. ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஐடியாஸ். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப ரோபோட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு மார்ஸ் ரோவர் ஆஃப் நாசா, ட்வின் மார்ஸ் ரோவர், மார்ஸ் பாத்ஃபைண்டர் மிஷன். நாசாவை பொறுத்தவரையும் மார்ஸுக்கு ஏகப்பட்ட ரோவர்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனுடைய பர்பஸஸ் எல்லாமே அந்த சர்ஃபேஸில் ஊர்ந்து போய் அங்கே டேட்டா கேதர் பண்ணுறது தான். இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எக்ஸெட்ரா, எல்லாத்துலேயுமே நம்ம ரோபோட்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். அது போக வெல்டிங், கட்டிங், அசம்பிளிங், வேக்கம் கிளீனர் எல்லாமே தானாக செய்யக்கூடியது எல்லாமே வி ஆர் எம்ப்ளாயிங் ரோபோட்ஸ். அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது போக நேனோ பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நேனோ ரோபோட்ஸ். இதை வச்சு நிறைய மூவிஸ் உங்களுக்கு வந்திருக்கும். நேனோ ரோபோட் அப்படிங்கிறது நேனோ சைஸ், கண்ணுக்கே தெரியாத குட்டி ரோபோட் மாதிரி. அது உடம்புக்குள்ள அனுப்பிச்சிங்கன்னா, இப்போ ஒரு கெட்ட செல் இருக்குன்னா அந்த செல்லை மட்டும் போய் டார்கெட் பண்ணி அதை அழிச்சிடும். ரைட், அப்போ அந்த கொஞ்ச நேரத்தில் அதுவே காணாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணலாம். அப்போ பிளட் ஸ்ட்ரீமில் நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷனை நரம்பில் போட்டு விட்டிங்கன்னா அதில் நேனோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த நேனோ ரோபோட்ஸ் வந்து சின்ன சின்ன சர்ஜரிஸையே உடம்புல போய் பண்ணுற மாதிரி, ஒரு பாக்டீரியாவே வைரஸையும் அழிக்கிற மாதிரி எல்லாம் டிசைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறான். இது டெவலப்மெண்டல் ஃபேஸில் தான் இருக்குது. இது இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணலை. ரைட், சைனீஸ் சயின்டிஸ்ட் ஹவ் கிரியேட்டட் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் autonomous DNA robots to combat cancer tumors. ரோபோட் அப்படின்னோடனே அது உடனே ஒரு மெஷின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணிக்க வேண்டியதில்லை. நேனோ ரோபோட்டுங்கிறப்ப அது ஒரு டிஎன்ஏவோ வாட்டவர் ஒரு சின்ன மெட்டீரியல், பயாலஜிக்கல் மெட்டீரியலாக தான் இருக்கும். அதனுடைய ரெஸ்பான்ஸ் இந்த செல்லுக்கு இப்படி இருக்கும். அப்போ அதை வச்சு அதை அழிக்கிறப்ப அதுவும் நேனோ பாட்ஸ் கணக்கில் வந்துடுது. மெட்டீரியல்ஸ் யூஸ் டு மேக் ரோபோட்ஸ். நார்மலாக ரோபோட் செய்கிறதுக்கு அலுமினியம் அண்ட் ஸ்டீல் ஆர் த மோஸ்ட் காமன் மெட்டல்ஸ். அலுமினியம் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா சாஃப்ட்வேர் மெட்டல், அது ஈஸியாக டு ஒர்க் வித். ஸ்டீல் வந்து இட் இஸ் ஸ்ட்ராங்கர். ரெண்டுக்கும் இப்போ லைட்டர் ரோபோட்ஸ் வேணும், வெயிட் கம்மியான ரோபோட் வேணும், அலுமினியமில் செய்யலாம். ஸ்ட்ராங்கான ரோபோட் வேணும் அப்படிங்கிறப்ப ஸ்டீலில் செய்யணும். இன் எனி கேஸ், பிகாஸ் ஆஃப் த இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல், ரோபோட் பாடிஸ் ஆர் மேட் யூசிங் ஷீட், பார், ராட், சேனல் அண்ட் அதர் ஷேப்ஸ். இது எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், இது ஏகப்பட்ட ஹாலிவுட் படத்தில் நம்மளே பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ ரோபோட்டோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, தே ஆர் சீப்பர் தேன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி தே காஸ்ட்லியர். இப்போ மனுஷனுக்கு இருக்கிற மரியாதை விட மெஷினுக்கு தான் அதிக மரியாதை இருக்குது. மை ஒப்பீனியன், ஆஃப்கோர்ஸ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதை சொல்கிறேன். ஒரு ரோபோட், ஹியூமனாய்ட் ரோபோட் நீங்கள் செய்யணும், பல $1 மில்லியன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே இது ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறப்ப ஒரு லேபரோ வாட் எவர், மனித உடல் அப்படிங்கிறது விலை மதிப்பற்றது தான். ஆனால் அதுக்கு ரொம்ப சீப்பான வேலை பேசுகிற பாசிபிலிட்டிஸ் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இருக்குது. ஸோ பேத்தட்டிக். அண்ட் ரோபோட்ஸ் நெவர் கெட் டயர்ட் லைக் ஹியூமன்ஸ். மனுஷங்களை போல் டயர்டாக போகிறது கிடையாது. 24/7 ஒர்க் பண்ணும். இங்கே மனுஷங்களே சில பேர் 24/7 ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஹென்ஸ் absenteeism in workplace can be reduced. அது லீவ் போடாது அப்படிங்கிறத சொல்கிறான். ஒர்க் பிளேஸில் அது லீவ் போடாது, எப்போவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். மேபி இன் ஃபியூச்சர் உங்களுக்கு ரோபோட்டிக் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா பெட்டர். என்ன பசங்க தான் பாவம், 24 மணி நேரமும் அது ஒர்க் பண்ணணும், 24 ஹவர்ஸும் உங்களை படின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது. அதனால் நாங்களே டீச்சர்ஸாக இருக்கோம். அண்ட் ரோபோட்ஸ் ஆர் மோர் ப்ரிசைஸ் அண்ட் எரர் ஃப்ரீ இன் பர்ஃபார்மிங் த டாஸ்க். ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா ப்ரிசைஸ் அண்ட் எரர் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ளஸ்ஸாக சொல்லியிருப்பாங்க. நான் இதே தான் டிஸ்அட்வான்டேஜாகவும் சொல்லுவோம். ஒரு ரோபோட்டு ஒரு வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செஞ்சே தீரும். அது சுச்சுவேஷன் மாறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்காது. ஏஐ பிரெயினுங்கிறது அதுதான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸில் நான் முன்னமே சொன்ன மாதிரி பிரச்சனையே அதுதான். அதுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு விதத்தில் புரிஞ்சுக்கும். அதனுடைய டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். இப்போ எந்திரன் படத்திலே பார்த்துருப்பீங்க, செருப்பால் அடின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவார். அவர் அது என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா, செருப்பால் அடிக்கிற வரையும், டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிற வரையும் செருப்பால் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த சந்தானத்தையும் இன்னொருத்தரையும். ரைட், அந்த மாதிரி ரோபோட் செய்கிறப்ப இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செருப்பால் அடினா ஒரு கிரீவன்ஸை சொல்கிறாங்க, கோவத்தில் வெளிப்பாடு, அதை செய்ய வேண்டியது இல்லைன்னு தெரியும். ஆனால் ரோபோட்டுக்கு அது தெரியாது. ப்ரிசைஸாக எரர் ஃப்ரீயாக சொன்ன வேலையை செஞ்சிடும். ஏன்னா அப்படி என்ன சாவடிக்கிற அப்படின்னா சாவடிச்சுட்டு போயிடும். தட்ஸ் த ப்ராப்ளம் வித் ரோபோட்ஸ், வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப்கோர்ஸ். அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃபாஸ்டர் தன் ஹியூமன்ஸ்னு சொல்லியிருப்பான். ரோபோட் இட் இஸ் ஸ்ட்ராங்கர், ஃபாஸ்டர். ஏன்னா ஸ்டீலு அலாயில் செய்கிறீங்க, அலுமினியமில், கண்டிப்பாக நம்ம ஹியூமன் டிஷ்யூஸோட இட் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங்கர். ஃபாஸ்டர் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரோபோட் இது வரைக்கும் கிடையாது ஹியூமனாய்ட் ஃபார்மில். மேபி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் நம்ம செய்கிற வேலையோட ஃபாஸ்ட்டாக செய்யும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸ் மெஷின் எவர் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு மெஷின் நம்ம உலகத்திலே எது அப்படின்னா ஹியூமன் பாடி தான். இதை விட காம்ப்ளிகேட்டட் மெஷின் எதுவுமே கிடையாது. பட் ரோபோட்ஸ் வந்துட்டு நாம் செய்கிற சில வேலைகளை அதுகளால் செய்ய முடியாது. பட் அதுக செய்கிற வேலைகளை நாம் சில செய்ய முடியாது. அதில் தே ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃபாஸ்டர் அப்படி தான் சொல்லணுமே தவிர கம்ப்ளீட்லி தே ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃபாஸ்டர் இன் எவ்ரி திங்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கோட ரெஸ்பான்ஸ் டைம் ஒரு ரோபோட்டோட ரெஸ்பான்ஸ் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் டிஃபர்ஸ். ஹியூமன் பிரெயின் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷனை எந்த கம்ப்யூட்டராலையும் ப்ராசஸ் பண்ண முடியாது. உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட ஃபாஸ்ட் ஹியூமன் பிரெயின். உலகத்திலே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினால் ஸ்டோர் பண்ண முடியும். நம்மளுடைய கெப்பாசிட்டி அன்லாக் பண்ணுறதுல தான் இங்கே எல்லாமே இருக்குது. நம்ம ஹியூமன் பிரெயின் 4% கூட யூஸ் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது இன்னும் நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மெஷின் அப்படிங்கிறது ஹியூமன் பாடி. இங்கே அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸுங்கிறப்ப அது நம்மளால் செய்ய முடியாத சில வேலைகளை, அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணாத சில வேலைகளை அது செய்யுது. அண்ட் அதில் அது ஃபாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், ஹாட், கோல்டு, ஸ்பேஸ், அண்டர் வாட்டர், இந்த மாதிரி இடத்துல அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். ஏன்னா அதுக்கு உயிர் கிடையாது. அண்ட் பாம் டிடெக்ஷன், பாம் டீஆக்டிவேஷன், வெடிச்சு செதறினாலும் நம்ம அது போனான்னு ஒரு ரோபோட் செஞ்சுக்கலாம். பட் ஒரு ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறப்ப ரீக்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை. அண்ட் இன் வார்ஃபேர் ரோபோட்ஸ் கேன் சேவ் ஹியூமன் லைஃப்னு கொடுத்துருக்குறாங்க. இதையும் நான் ஸ்ட்ராங்காக டிஸ்அக்ரி பண்ணுறேன். ஏன்னா ஒரு வார்ஃபேரில் ரோபோட்டை கொண்டு போயிட்டிங்கன்னா அது சேவ் ஹியூமன் லைஃப்ஸ் அப்படிங்கிறப்ப அழிக்கிறது ஈஸியாக அழிச்சிட்டு போயிடும். ரைட், சேவ் பண்ணது அப்படிங்கிறத விட அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்ரக்ஷன் இருக்கும் தானே. ரைட், ஏன்னா ஒரு ரோபோட்டு என்கிட்ட ஒரு 10 ரோபோட் இருக்குது, ஆப்போசிட் சைடில் 200 சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த 10 ரோபோட் 200 சோல்ஜர்ஸ் அசால்ட்டாக கொண்டுரும். ஏன்னா இந்த விஷயத்தில் தே ஆர் டாமினன்ட். இப்போ அதை சேவ்ஸ் லைஃப்ஸ் அப்படிங்கிறத விட எனக்கு சேவாக இருந்தாலும் அவனுக்கு அது டெஸ்ட்ரக்ஷன். இப்போ அவன்கிட்ட 10 ரோபோட் இருந்துச்சுன்னா அதே தான் எனக்கு வந்த நிலைமை. ஓகே, ஸோ வார்ஃபேரில் யூஸ் பண்ணுறது ஐ வுட் நாட் அட்வைஸ் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் பர்டிகுலர்லி. டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதுவே ரொம்ப கொடுமை தான். வாரசம் முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ரோபோட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட்லி யூஸ்ட் இன் ஹேண்ட்லிங் மெட்டீரியல்ஸ் இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்பெஷலி இன் நியூக்ளியர் பிளான்ட்ஸ் விச் கேன் லீட் டு ஹெல்த் ஹசார்ட்ஸ் இன் ஹியூமன்ஸ். இப்போது நியூக்ளியர் ஃபீல்டில் நாம் இறங்கி செய்ய முடியாது. ஏன்னா அங்கே ரேடியேஷன்ஸ் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், நம்ம டிஷ்யூஸ் அது பாதிக்கும். அங்கே ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். ரோபோட்ஸ் அப்படின்னாலே உடனே ஹியூமனாய்ட் ரோபோட்டுக்கு போக வேண்டியதில்லை. ஒரு மெக்கானிக்கல் ஹேண்ட் இருக்கும், அது வந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சிட்ருக்கோம். இதை எடுத்து அங்கே வை, அதை எடுத்து இங்கே வைங்கிற மாதிரி. நம்ம டோனி ஸ்டார்க் படத்தில் நிறைய பார்த்துருப்போம். அயன்மேன் படத்துலலாம் ஒரு ரோபோட் இருக்கும், அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, நான் அட்வான்டேஜஸ் சொல்கிறப்பே சில விஷயங்களை சொன்னேன், அதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு. அதெல்லாம் தான் இங்கே டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். ரோபோட்ஸ் ஹவ் நோ சென்ஸ் ஆஃப் எமோஷன் ஆர் கான்ஷியன்ஸ். ரோபோட்ஸ்க்கு எமோஷன்ஸ் கிடையாது, கான்ஷியன்ஸ் கிடையாது. அதை பொறுத்தவரையும் ஒரு டாஸ்க் அட் ஹேண்ட் என்னவோ அதை செய்யும். மனுஷங்களே நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க இந்த காலத்தில். அதுவே மனித குலத்துக்கே அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் ஸ்டில் ரோபோட்டுக்கே அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். உயிரற்ற பொருளுக்கே இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ். எமோஷன்ஸ் இருக்காது, கான்ஷியன்ஸ், மனசாட்சி இருக்காது. ஓகே, அதுக்கு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. இப்போ நாம் ஒரு தப்பு பண்ணோன்னா நமக்கு உறுத்தும், ரோபோட்ஸுக்கு உறுத்தாது. அதுக்கு ஒரு ஃபீட் பண்ணிட்டோம், இதுதான் உன் வேலை அப்படின்னு ஒரு 10 பேரை கொல்றது தான் உன் வேலைன்னு ஃபீட் பண்ணிட்டோம்னா போய் கொண்டுட்டு வந்துடும். கொய்யோ கொண்டுட்டோமேன்னு பாவம்லாம் பார்க்காது. தே லேக் எம்பத்தி, அதே தான், பாவம் பார்க்காது. அண்ட் ஹென்ஸ் கிரியேட் அன் எமோஷன்லெஸ் ஒர்க் ஸ்பேஸ். இப்போ ஒரு ரோபோட் வந்து நமக்கு முதலாளியாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அது எமோஷன்லாம் பார்க்கவே பார்க்காது. அதை பொறுத்தவரை வேலையை செஞ்சு முடிக்கணும், செஞ்சு முடிக்கலையா யோர் எப்படி சொல்ல யோர் ரிலீவ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அதை பொறுத்தவரையும் ஐயோ பாவம் இவனும் மனுஷன் தானே, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவான் அப்படின்லாம் கணக்கே கிடையாது அதுக்கு. ஓகே, அதை பொறுத்தவரையும் எமோஷன்லெஸ் ஒர்க் பிளேஸை க்ரியேட் பண்ணிவிடும். அங்கே யாருக்கும் பாவம் பார்க்க முடியாது. எல்லாரும் என் வேலை முக்கியம், ஓ வேலை முக்கியம்னு போட்டு அவங்க வேலையை செய்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குமே தவிர, ஏன்னா சாட்டிஸ்ஃபையும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ரோபோட்டோட பர்ஃபார்மன்ஸுக்கு அது செய்கிற வேலைகள் இல்லை. அந்த விஷயத்தில் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா we have emotion, we get tired. அது டயர்ட் ஆகாது, ஏன்னா அதை அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். And if ultimately robots would do all the work and the humans will just sit and monitor them, health hazards will increase rapidlyங்கிறாங்க. இப்போது நாம் சோம்பேறி ஆகிட்டோம், எல்லா வேலையும் ரோபோட் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா மனுஷங்க சோம்பேறி ஆகிடுவாங்கங்கிறாங்க. இது இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு எப்படி பொருந்தும்னு எனக்கு தெரில. நாமளாம் என்ன ரோபோட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கலாம். ஓகே, அண்டு எல்லாத்தையும் ரோபோட் செஞ்சிடும், நாம சும்மா உட்காந்துருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இன்ன வரையுமே சாக்கடைய மனுஷன் தான் லீட் இருக்கிறான் இந்தியாவில். ஸோ நாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ரோபோட்ஸ் வில் நெவர் டூ ஆல் தி ஒர்க். தெர் வில் ஆல்வேஸ் பி சம் புவர் ஹியூமன் டூயிங் ஆல் யுவர் ஷிட்டி ஒர்க். நம்ம செய்ய பயப்படுற ஒர்க்கெல்லாம் ஜாதி பேரை சொல்லி எவனா ஒருத்தர் இழிச்சவனை செய்ய வச்சுட்டு தான் இருக்க போகிறோம். இந்தியா அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் படித்தவங்க நீங்கள் தான் மாற்றணும். படிக்கிறவங்க கொஞ்சம் அறிவோட ஜாதியோ மதமோ பார்த்துக்காம மனுஷனாக வாழ பழகணும்னா நல்லது.
அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வில் இன்க்ரீஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டில் இந்தியாவுக்கு இது கவலை இல்லை. எங்கே ரோபோட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வேலையெல்லாம் அது செய்ய ஆரம்பிச்சதுன்னா, இப்போ 100 பேர் செய்கிற வேலையை ஒரு மிஷின் செஞ்சதுன்னா அந்த 100 பேருக்கு வேலை இல்லை, ரைட்? ஸோ அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரோபோட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் டிஃபரெண்ட் டாஸ்க் அண்ட் கேனாட் ஹேண்டில் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ். they can perform different டாஸ்க். ஒரு டாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா அதை மட்டும்தான் செய்யும். எதிர்பாராத சூழ்நிலைகளை அதை ஹேண்டில் பண்ண முடியாது. இதுதான் ஒரு மனுஷனுக்கு ரோபோட்டுக்கு இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ். ஒரு வேலையை செய்ய நம்ம போகிறோம், அங்கே நிலைமை சரியில்லைன்னா அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை மனிதர்களிடம் உண்டு. ஆனால் ஒரு ரோபோட்டுக்கு அதை புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. அது வேலை என்னவோ அதை தான் செய்ய பார்க்கும். முடியலைன்னா டாஸ்க் இன்கம்ப்ளீட்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும், ரைட்? அது நமக்கு தேவையில்லை. அப்போ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணக்கூடிய ஒன்று ஹியூமன் பிரெயினுக்கு தான் பாசிபிலிட்டி. And the robots are well programmed to do a job, and if a small thing goes wrong, it ends up in a big loss to the company. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் ரோபோட் அது ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற வேலையை தான் செய்யுமே தவிர அந்த தவறை சரி செஞ்சுட்டு அப்புறமா அந்த வேலையை கண்டினியூ பண்ணணும்லாம் அது நினைக்காது. அப்போ அது லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. For robot malfunctions, it takes time to identify the problem, rectify it, and even reprogram if necessary. This process requires significant time. இப்போ நார்மலாக ஒரு ரோபோட் ப்ரோக்ராமிங்கில் கோடில் ஏதோ எரர்னு வச்சுக்கோங்களேன், அது மால்ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நாமளே அந்த கோடெல்லாம் ஆல்டர் பண்ணி மறுபடியும் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இதுதான் ப்ளஸ்ஸாகவே சொல்லியிருப்பான். செல்ஃப் இவால்விங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஃபிக்ஷனில் தான் இருக்குது, உண்மையில் அப்படி ஒன்று கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தானாகவே தன்னுடைய கோடை ரீரைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரோபோட். ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அது தப்பாயிடுச்சு, அப்போ அதை சரி பண்ணணும். தன்னுடைய கோடிங், அதாவது தன்னுடைய பிரெயினை தானே ஆல்டர் பண்ணிக்கக்கூடிய மனுஷங்க மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரிலாம் ரோபோட் வந்துச்சுன்னா நாம செத்தோம், நம்மளையெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். பிகாஸ் பூமியை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரே ஸ்பீசிஸ் நாம தான். அண்ட் ஹியூமன்ஸ் கேனாட் பி ரீப்ளேஸ் பை ரோபோட்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். ஒரு முடிவு எடுக்கிறதுல ஹியூமன்ஸை ரோபோட் வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது லாஜிக் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க எமோஷன்ஸ், கான்ஷியன்ஸுக்கு அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுப்பான். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன கஷ்டம் ஏது கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிக்க நம்மளால முடியும். ஆனால் ரோபோட்டை பொறுத்தவரை அவன் அந்த வேலையை செய்யலை, அதை மட்டும்தான் அது பார்க்குமே தவிர ஏன் என்ன அப்படிங்கிற அந்த எமோஷ்னல் சென்ஸுக்கு அது போகவே போகாது. அப்போ சில இடங்களில் நம்ம ரோபோட்ஸை வச்சு ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணோன்னா பிரச்சனை தான். Till the robot reaches the level of human intelligence, the humans in workplace will exit. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு அது வந்துருச்சுன்னா ஒர்க் பிளேஸில் ஹியூமன்ஸே தேவைப்பட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸே வேண்டாம், எல்லாமே ரோபோட்ஸே தெளிவாக பண்ணிடும் அப்படின்னா டீச்சர்ஸ் யாரும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் எக்ஸிட் ஆகிடும், ரைட்? அப்போது ஒன்லி ரோபோட்ஸ் வில் பி டூயிங் சர்டன் ஜாப்ஸ். சர்டன் இல்லை, எல்லா ஜாப்ஸுமே அதை எடுத்துக்கிச்சு. நம்ம அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக அதுவும் வந்துருச்சுன்னா நம்ம வேலையெல்லாம் அதுவும் செஞ்சிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் 40 minutes கிளாஸ் எடுக்கிறார் அப்படின்னா அவர் அந்த என்விரான்மெண்ட்டை புரிஞ்சு எடுப்பார். இப்போ மதியம் கிளாஸ் எடுத்தனா எப்படி எடுக்கணும், காலையில் கிளாஸ் எடுத்தால் எப்படி எடுக்கணும், 40 பேர் இருக்கிற இடத்துல கிளாஸ் எப்படி எடுக்கணும், 10 பேர் இருக்கிற இடத்துல எப்படி கிளாஸ் எடுக்கணும், 100 பேர் இருக்கிற இடத்துல எப்படி கிளாஸ் எடுக்கணும், 40 minutes கிளாஸ்னால் எப்படி இருக்கணும், 2 hours கிளாஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டீச்சருக்கு தெரியும். ஏன்னா தே அண்டர்ஸ்டாண்ட் எமோஷன், பசங்களோட சைக்காலஜி புரிஞ்சு நடத்துகிறோம் பாடத்தை. அதே இது ஒரு ரோபோட் அப்படிங்கிறப்ப அதை பொறுத்தவரை இவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னா அது கால்குலேட் பண்ணி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை யாரும் விரும்ப மாட்டாங்க. அண்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ரீச் பண்ண ஒரு ரோபோட்டால் முடியாது என்னை பொறுத்தவரை. மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஒரு ரோபோட்டை வச்சு ஒரு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள். ஃபியூச்சர்லேயுமே பாசிபிள் கிடையாது என்னை பொறுத்தவரை. ஏன்னா சர்டன் திங்ஸ் ஒரு நாட் பாசிபிள் அட் ஆல். என்ன தான் மனுஷன் முயற்சி பண்ணாலும் கடவுள் ஆக முடியாது, ரைட்? அதே மாதிரி என்ன தான் ரோபோட் முயற்சி பண்ணாலும் மனுஷனாக முடியாது. இது என்னுடைய ஒப்பீனியன். ஈவன் ஆஃப்டர் ஐ ஸ்டடி ஃபிசிக்ஸ் அவ்வளோ லாஜிக்கலாக அது இதுன்னு யோசித்தாலும் மனுஷன் என்றைக்கும் கடவுளாக முடியாது, ஒரு ரோபோட் என்றைக்கும் மனுஷனாக முடியாது. ஏன்னா கடவுள் செய்கிற விஷயங்களை நம்ம மனுஷனால் செய்யவே முடியாது. அண்ட் வாட் எவர் காட் மே பி, அது எப்படி வேணாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கும், அது எப்படி வேணாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். கடவுள் இவர் தான், இந்த ரிலீஜியன் உள்ள தான் கடவுள், அது இதுன்னு எப்படி வேணாலும் மனுஷங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் தேர் இஸ் சம் ஹையர் பவர், ஓகே, நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டி கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அண்ட் நாம் என்றைக்கு அதுவாக முடியாது. அப்படி நாம் அங்கே போயிட்டோம் அப்படின்னா ரோபோட் ஹியூமன்ஸ் ஆகிடும். அது ஒரு வெரி வாஸ்ட் எவல்யூஷனாக இருக்கும். பட் தட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் இன் த நியர் ஃபியூச்சர். ஏன்னா இவ்வளோ வருஷமாக பூமி உருவாகி இவால்வ் ஆகி இத்தனை வருஷங்கள் ஆச்சு, பல மில்லியன் வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாளாக நடக்காத ஒரு விஷயம் இன்னும் மில்லியன் இயர்ஸில் நடக்கும். ஏன்னா டைம் ஃப்ரேமை பொறுத்தவரையும் மில்லியன் இயர்ஸ் அப்படிங்கிறது ஓவரால் டைமை கால்குலேட் பண்ணிங்கன்னா மில்லியன் இயர்ஸுங்கிறதே ரொம்ப ஷார்ட். நாம் வெறும் 100 வருஷம் கூட வாழ போகிறது கிடையாது. அப்போ நம்ம டைம் ஃப்ரேமில் இந்த எவல்யூஷன் பாசிபிள் கிடையாது. ஈவன் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ் என்ன தான் நாலேஜை கன்வே பண்ணினாலுமே இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள்.
அண்ட் இதோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் டீச்சர்ஸை கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா, நேனோ டெக்னாலஜி பற்றி, ரோபோட்டிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நேனோனாலே 100 நேனோமீட்டரோட குறைவான இதை பற்றி படிக்கிறது தான் நேனோ டெக்னாலஜி. அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு சில வேலைகளை ஒரு மெஷினை வச்சு செஞ்சு ப்ரோக்ராம் பண்ணி செஞ்சோன்னா அதுதான் ரோபோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். அண்ட் இதோட இந்த செஷனை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.